எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? காலையில் எழுந்திரிச்சு பாருங்கள். 2 நாள் துணி இருந்தது, துணியெல்லாம் துவைச்சி காய வச்சுட்டேன். இனிமேல் அடுத்த வேலையை என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், கொள்ளு பருப்பு ஊற வச்சுருக்கிறேன். கொள்ளு ஆட்டி இன்றைக்கி ரசம் வைக்க போகிறோம், சாப்பாடு செய்யணும். இதுதான் இன்றைக்கி வேலை. கொள்ளு ஊற வச்சு 1 மணி நேரம் ஆகுது. காலையில் சாப்பிட்றதுக்கு பாருங்கள், பணியாரமும் சட்னியும். பாருங்கடா, கொள்ளு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த தண்ணியை இருத்து புளி கரைச்சி உப்பு போட்டு பெருங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லியெலாம் ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், மிளகு ஜீரகம் வரமிளகாயெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி பூண்டை ஒரே ஒரு ஓட்டுனுங்க. இது கூட கொஞ்சம் கொள்ளு போட்டு அரைச்சி இந்த தண்ணியில் ஊற்றினோம்னா ரசம் நல்லா திக்காக டேஸ்ட்டாக இருக்கும். கொள்ளு ரசம் இப்படி தாண்டா வைக்கணும். ரெடி பண்ணுறேன் வாங்க. பருப்பா கொள்ளு ரசம் எல்லாம் கூட்டி வச்சாச்சு. இது அடுப்பில் வச்சு நுர கட்டினதை இறக்கிடலாம். கொள்ளு பருப்பு ஆட்டணும் இல்லைங்களா, அதுக்கு தேவையான பொருள்: சின்ன வெங்காயம் 10 பல் பூண்டு, கொஞ்சம் மிளகு ஜீரகம், 5 வரமிளகா, கொஞ்சம் தனியா, கருவேப்பிலை. இதெல்லாம் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து கொள்ளு பருப்பையும் அதிலையே போட்டு ஆட்டி கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்துடணும். அதுதான் கொள்ளு பருப்பு ஆட்டுறது. இந்த கொள்ளு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். எண்ணெய் ஊற்றி பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இது கூடவே மிளகு ஜீரகம் வரமல்லி இதுவும் போட்டு நல்லா வறுத்து ஆட்டிடலாம்ப்பா. எல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டோம். மிளகு ஜீரகம் கருவேப்பிலை மிளகாய் பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு கூட கொள்ளு போட்டு உப்பு போட்டு ஆட்டி தாளிப்பு கொடுக்கணும். பாருப்பா, அரைச்சது இப்படி தான் இருக்கும். அரைச்சதை எடுத்து நம்ம ரசம் தண்ணியில் கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா கலக்கிட்டு தாளிப்புலாம் எதுவும் கொடுக்கக்கூடாது. அப்படியே நுர வந்தது இறக்கிடணும். கொள்ளு ரசம் சூப்பராக இருக்கும்ப்பா.